ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாபாவினுடைய பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி, ஆதிரத்னங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் தாதி குஞ்ச் அவர்களுடைய விசேஷத்தை பற்றி பார்க்கலாம். அவர் எந்த ஆண்டு பிறந்தார், அவருடைய உண்மையான பெயர் என்ன, பாபா என்ன பெயர் வைத்தார் அப்படின்று முழுமையாக இன்றைக்கு பார்க்கலாம். இவர் மார்ச் 21, 1927 ஆண்டு பிறந்தார். இவர் மார்ச் 2, 2013 ஆண்டு தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்து பாபாவுடைய மடியை அடைந்தார். பாருங்கள், எந்த ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றாரோ அந்த அமைப்பு சமமாக சக்தி வாய்ந்தது. அதாவது நீண்ட காலம் நீடிக்கும். அதே போல தடைகள் இல்லாததாக இருக்கும் எந்த ஒரு நிறுவனமாகவும் சரி. அந்த வகையில பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய இந்த அமைப்பில் ஒரு அர்த்தத்தில் ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதே போல இந்த அமைப்பினுடைய உறுப்பினராக ஒவ்வொருவரும் சரி ஆதிரத்தினங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றார்கள். அதே போல தங்கள் அந்த தியாகங்களை ரகசியமாக வைத்து அவர்கள் அயராது, அவர்கள் தன்னலமின்றி எல்லாம் வல்ல பரமபிதா பரமாத்மா இறைவனுடைய வழிகாட்டுதலுடைய கீழ் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு ஆன்மீக சேவை செய்த ஒரு அழகான ராஜயோகினிகள். உதாரணம் சொல்லலாம், பாருங்கள், தாஜ்மஹாலில் 2 வகையான கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஒன்று பளபளப்பான பளிங்கு கல்லாக இருக்கும். அதனுடைய மென்மைத்தன்மை, அதனுடைய பளபளப்பு, அதனுடைய வெண்மை எல்லாமே சரி எப்படி மக்களை ஈர்த்து கொண்டு விடுகிறது. அந்த அஸ்திவாரத்தில் அமைதியாக கிடக்கும் அந்த கற்கள் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள்தான் எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு அமைதியாகவும் வலுவாகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்படியாக 2 வகையான கற்கள் இருக்கும். அந்த வகையில ஆதிரத்தினமாக இருக்கக்கூடிய குஞ்சிதாதியினுடைய நினைவு தினம் இன்று. அதனால்தான் இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய நிறுவனம் இன்று இருக்கக்கூடிய நிலை உருவாவதற்கு முக்கியமான பங்காற்றிய பல விலைமதிப்பற்ற ஆதிரத்தினங்கள் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், ஆதிரத்தினங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள், நம்முடைய விலைமதிப்பற்ற பாரம்பரியம் இந்த மாபெரும் அமைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து அதனுடைய ஒழுங்கும் சரி, அதனுடைய வளர்ச்சியும் சரி பராமரிப்பதில் இந்த ஆதிரத்தினங்கள் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்களுடைய அயராது சேவை, அவர்களுடைய அர்ப்பணிப்புடைய இந்த ஆதிரத்தினங்கள் வைரம் போல நகைகள் தங்களுடைய தேவதை வடிவத்தை அடைந்திருக்கின்றார்கள். அது மட்டுமா, தங்கள் தேவதை வடிவத்தின் மூலமாக அந்த செயல்பாட்டை நோக்கி தொடர்ந்து சேவை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் உடல் அளவிலும் சரி, நம்முடன் இல்லாவிட்டாலும் சரி, இன்று வரை நம்மை உற்சாகப்படுத்துகின்றார்கள் ஆதிரத்தினங்கள். அதனால் நாம் எல்லோரும் அவர்களுக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் இன்றளவும் சரி. அது மட்டுமா, அவர்களுடைய சேவையில சரி, அவர்களை பின்பற்றி பரமபிதாவிடம் சமமான அன்பை வளர்த்து அவருடைய நோக்கங்களை அடைய நாம் விரும்புகின்றோம். அதனால்தான் ஆதிரத்தினங்கள் இந்த கல்ப மரத்தினுடைய வேர்களாக ஆழமாக இருந்ததால் அது வலுவாகவும் நீடித்ததாக இருக்கும். அதனால்தான் எந்த ஒரு அமைப்பை நடத்துவருடைய அந்த துறவு இருந்தாலும் சரி, அந்த தபஸ்யாவுடைய வேர்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றனவோ அந்த அமைப்பும் சரி அதே அளவு சக்தி வாய்ந்ததாக நீண்ட காலம் நீடிக்கும்.
அதுபோல இன்றைக்கு இந்த ஆதிரத்தினங்கள் ஒருவராகிய குஞ்சிதாதியினுடைய நினைவு தினம் இன்று அனுசரிக்கலாம். அவருக்காக கண்டிப்பாக நாம் எல்லோரும் யோகாதானம் செய்யவும். இந்த குஞ்சிதாதியினுடைய யக்கியத்தினுடைய ஆதிரத்தினங்கள் ஒருவராக இருக்கின்றார். இந்த யக்கியத்தினுடைய ஆரம்பத்திலேயே சரணடைந்த ஆத்மாக்களில் இவரும் ஒருவராக இருக்கின்றார். பாருங்கள், அவர் மார்ச் 21, 1927ஆம் ஆண்டு அன்று பிறந்திருக்கின்றார். அவருடைய தாயார் பெயர் சதி. அதாவது அவர் தாதி பிரகாஷ்மனுடைய மூத்த சகோதரி. தாதி குஞ்சிதாதியினுடைய அலௌகிக பெயர் நிர்மல் புஷ்ப். ஆனால் பிரம்மா பாபா அவரை அன்பாக குஞ்சி என்று அழைப்பார். குஞ்சிதாதி அவர்கள் ஒரு பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தார். அதனால்தான் இந்த யக்கியத்தில் சரணடையும் செயல்பாட்டில் நிறைய தடைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், இந்த யக்கியத்தில் நிறைய 7 நாள் கோர்ஸ் இருக்கும். படங்கள், ஏணி படம், அந்த எல்லா படம் இருக்கும். கல்ப விருட்சம், உலக இந்த கல்ப வேர்ல்டு டிராமாவில் உலக அந்த படங்கள் இருக்கும். இது போல திருமூர்த்தி எல்லா படங்களையும் சரி, விஸ்வகிஷோர் தாதா அவர்கள் பாபா என்று அழைப்பார்கள். விஸ்வரத்ன தாதா, இது போல நிறைய தாதிகளோடு சேர்ந்து இவர் தயாரிப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார், தாதி குஞ்சி தாதி அவர்கள். அதனால யக்கியத்தில் அனைத்து வகையான சேவைகளும் அவர் செய்து வந்திருக்கின்றார். அதனால அவர் இயற்கையாகவே அந்த ஆத்ம ஆலோசனை நிலையில் தங்கியிருந்தார். நேச்சுரலாக யோகா செய்வார். அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கமலா நகரில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற இந்த பாக்கிய விதாதம் மூலமாக ஜெகதீஷ் பாய் கிட்டத்தட்ட இந்த பிரம்மகுமாரியுடைய ஈஸ்வரிய விஸ்வதத்தை 98% புத்தகத்தை எழுதியவர். அவருக்கு 7 நாள் பாடத்தை எடுத்தவர் யார் என்றால் குஞ்சிதாதி தான். இந்த ஞானத்தை வழங்கிய இவர் மூலமாக பாபா வழங்கப்பட்டார். பிறகு கொல்கத்தா, பாட்னாவில் தன்னுடைய சேவைகளை வழங்கியிருக்கின்றார் 2013 வரை சரி. அதனால இந்த நேரத்தில் இந்த அழகான பரிசாவிற்கு நாம் எல்லோரும் மலர் அஞ்சலி செலுத்தலாம். இன்றைய நாள் அவருக்கு ஒரு விசேஷமான நாள். பார்க்கலாம், தாதி குஞ்சிதாதி அவர்கள் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு நாம் பாக்கிய விதாத மூலமாக பார்க்கலாம். வாருங்கள். பிரம்மா குமாரி தாதி குஞ்சி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் கூறப்போகின்றார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல தாதி குஞ்சி அவர்கள் யக்ஞத்தினுடைய ஆதிரத்தினங்கள் ஒருவராக இருந்தார். 2013 வரை சரி, பீகார் மாநில அந்த கிளைகளுடைய நிர்வாகியாக சேவை புரிந்து வந்தார். அவர் சொல்கின்றார், தாதி குஞ்சி அவர்கள், நான் என்னுடைய சிறு வயதில் மிகவும் பந்தனமாக வாழ்ந்து வந்தேன். பிறகு நாங்கள் யக்ஞத்தில் நுழைந்த உடனேயே மம்மா அவர்களுடைய அந்த பாலனை எனக்கு கிட்டியது. நான் பலமுறை வீட்டிலிருந்தே சாப்பிடாமலேயே வந்து விடுவேன். ஆனால் இது மம்மாவுக்கு எப்படிதான் தெரியுமோ, அவர்கள் என்னை அமர வைத்து உணவு சாப்பிட செய்து அனுப்புவார். அது மட்டுமா, எங்களுக்கு அந்த தைரியத்தையும் சரி, அந்த உற்சாகத்தையும் சரி, அந்த ஆர்வத்தையும் எங்களுக்கு நிரப்பி விடுவார். எந்த கன்னிகைகளுக்கு யக்ஞத்தில் சேர தம்முடைய பெற்றோருடைய அனுமதி கிடைக்கவில்லையோ, அவர்கள் ஓம் மண்டலியில், அதாவது ஓம் பள்ளியில் பயில சென்றார்கள். அவர்களில் நான் ஒருவராக இருந்தேன். அங்கு எங்களை மம்மா நன்கு பராமரித்து வந்தார். இவர்தான் எங்களது தாய் என்ற மம்மாவை பார்க்கும் பொழுதே மனதில் தோன்றும். பிறகு மம்மா எங்களுக்கு அடிக்கடி சொல்வதுண்டு. என்ன சொல்வதுண்டு? பந்தனத்தில் சிக்கியுள்ள உங்களை எப்படி அனுமான் ராவணனிடமிருந்து சீதையை காப்பாற்றினாரோ அப்படி விடுவிக்க வேண்டும். இது போல மம்மா பலவிதமான வழிகளில் எங்களுக்கு சக்தியை நிரப்பி அந்த பயத்தை அகற்றினார். அந்த சமயத்துல எனக்கு வயது தெரியுமா உங்களுக்கு? 9 வயது இருக்கும்.
மம்மாவிற்கு சிவபாபா மீதுடன் கூடவே அந்த நாடகத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. மம்மா அவர்கள் இந்த உலக நாடகத்தின் மீதும் 2 மணி நேரம் வகுப்பு எடுப்பார். அதாவது மம்மா கூறுவது அடிக்கடி, எங்களுக்கு சிவபாபா மீது நிச்சயம் இருக்கிறதோ, அந்த அளவு நாடகத்தின் மீது நிச்சயம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஈஸ்வரிய வாழ்க்கையில ஒரே நிலையில் ஸ்திரமாக இருக்க முடியும். இதன் காரணமாக மம்மாவும் சரி, வாழ்க்கை முழுவதும் ஸ்திரமா இருந்ததை காண முடிந்தது. அதாவது இந்த முழு யுத்த பூமியில், அதாவது யக்ஞத்தை நடத்துவதில் பாபா மம்மாவை முன்னிறுத்தினார். இது எல்லோருக்கும் தெரியும். இந்த யக்ஞமே சரி, மம்மாவுடைய பெயரில் தான் இருந்தது. அதாவது அந்த ஸ்தாபன நேரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டதோ, அந்த சமயத்தில் மம்மா அவர்கள் சிவசக்தி சேனையுடைய தலைமையில் வகித்தார். அதாவது அனைத்து தடைகளிலும் மம்மா மகிழ்ச்சியோடு ஆடாது, அசையாது எதிர்கொண்டு வெற்றியும் அடைந்தார். பாருங்கள், மம்மா அவர்கள் இந்த யக்ஞத்தில் சேவை செய்யும் பொழுது, அதாவது என்னுடன் ஒரு சகோதரியை அனுப்பி, இவரை உன்னுடன் வைத்துக்கொண்டு சேவையை முடியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ நான் மம்மாவிடம் சென்று சொன்னேன். மம்மா, அந்த சகோதரி மிகவும் சுறுசுறுப்பு இல்லாமல் மெல்ல மெல்லமாக சேவை செய்கிறார். எனக்கு வேறொரு சகோதரி கொடுங்கள். பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து விரைவில் அந்த சேவையை முடிப்போம் அப்படின்று அம்மாவிடம் நான் சொன்னேன் அப்படின்று தாதி குஞ்சி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அப்போ அம்மா கேட்டார்கள், அவள் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கின்றார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் மம்மாவிடம் சொன்னேன், மம்மா, நான் தினமும் அவருடன் சேர்ந்து சேவை செய்வதை பார்த்துதான் சொல்கின்றேன். அதற்கு மம்மா என்னிடம் பதில் சொன்னார், பாருங்கள், ஒவ்வொருவரிடமும் சரி ஏதான ஒரு குறை இருக்கும், பலவீனம் இருக்கத்தான் செய்கிறது. நான் தாய் அல்லவா இப்பொழுது, அதனால் நான் அனைவருக்கும் அந்த சேவைக்கான வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு பாக்கியத்தை தர வேண்டும். இன்று அவரிடம் குறை இருக்கலாம். உங்களிடம் உள்ள அந்த கலையை பார்த்து அவர் ஒரு நாள் தன்னுடைய குறைகளை மாற்றிக்கொண்டு உங்களைப் போலவே புத்திசாலி ஆகிவிடுவார். அதனால அனைவரையும் சரி தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும். இப்படியாக எங்களுக்கு அன்புடன் புரிய வைத்து மம்மா அறிவுரை சொல்வார் அப்படின்று தாதி குஞ்சி அவர்கள் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக தனக்கு ஏற்பட்ட மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லப் போகின்றேன். மம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் சரி எங்கள் கவனத்தை திருப்பினார். அதாவது ஒரு முறை கராச்சியில், அதாவது பாகிஸ்தான் அந்த சமயத்துல ஒரு சகோதரி தன்னுடைய உடலை நீத்து விட்டார். அதாவது உடலை விட்டு விட்டார். அப்போ அவர் 2, 3 தினங்களாக மட்டும் உடல் நலமின்றி இருந்தது. அப்போ உடனே மிக மோசமான நிலையில் உடலை விட்டு சென்று விட்டார். அப்போ மம்மா அப்பொழுது அனைவருக்கும் சொன்னார், பாருங்கள், நாம் அனைவரும் இவரது மரணத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மரணத்திற்கு வயதே கிடையாது. அதாவது நாம் இப்பொழுது சிறு குழந்தை, வாலிபன். நாம் இன்னும் அதிக நாட்கள் வாழ்வோம் அப்படின்னு நினைக்காதீர்கள். அதாவது காலன் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவான். அதனால எனவே தினமும் இரவில் படுக்கும் முன்பு தன்னைத்தானே கேளுங்கள். என்ன கேட்க வேண்டும்? நான் இப்பொழுதே உடலை விட்டு விட்டு செல்ல தயாராகி உள்ளேனா? இப்பொழுதே சிவபாபாவிடமிருந்து அழைப்பு வந்தால் நான் தயாரா? அப்படின்று அடிக்கடி அம்மா எங்களுக்கு அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லி புரிய வைத்தார். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லப் போகின்றேன். கராச்சியில் இருக்கக்கூடிய விஷயத்தை. கராச்சியில் இருந்தே நான் யக்ஞத்தில் ரேஷன் டிபார்ட்மெண்டில் அசிஸ்டன்ட், அதாவது சகயோகி அந்த சேவை செய்து வந்தேன். ரேஷன் கடையில. அப்போ அந்த டிபார்ட்மெண்டில் ஒரு சகோதரி முக்கிய தலைவியாக இருந்தார். அவர் வெளியில் சென்றிருந்த பொழுது மம்மா என்னை, குஞ்ச், நீங்கள் தலைவியாகி இதனை பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள். அப்ப நான் சொன்னேன் மம்மாவிடம், இல்லை மம்மா, நான் தலைவியாக இருக்க மாட்டேன். அப்போ
அந்த சமயத்தில் ஸ்டோர் நிரம்பி இருந்தது. இப்பொழுது ஏழ்மை நிலை நடைபெறுகிறது. நான் யாருக்காவது இல்லை என்று சொன்னால், அவர்கள் என்னை என்ன சொல்வார்கள்? அப்படின்னு கேள்வி கேட்டார். எனவே யாரேனும் ஒரு பெரியவரை தலைவியாகி வையுங்கள். நான் அவருக்கு துணையாக இருந்து எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன் மம்மாவிடம். அப்பொழுது மம்மா என்னை பாபாவிடம் அழைத்து சென்று சொன்னார். பாபா பாருங்கள், குன்ஷி அவர்கள் ரேஷன் டிபார்ட்மெண்டில் தலைவியாக பொறுப்பு ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பிறகு பாபா புன்சிரித்தபடியே சொன்னார். சரிதானே, குழந்தாய், ஸ்டோர் சிவபாபாவுடையது. குன்ஷி அதற்கு எப்படி இன்சார்ஜ் ஆக முடியும்? அவர் சொன்னது சரிதானே. பிறகு சிவபாபாவுடைய ஸ்டோருக்கு தலைவன் நான் அல்லவா? குன்ஷி எனக்கு அசிஸ்டண்டாக, அதாவது உதவியாளராக இருந்து சேவை செய்வார் அப்படின்னு சொன்னார் பிரம்ம பாபா. இப்படியாக மம்மா யுக்தியுடன் ஒவ்வொரு குழந்தைக்கும் பொறுப்பை கொடுத்து ஏதாவது ஒரு சேவையில் ஈடுபடுத்தி முன்னேற்றினார். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். அந்த காலத்துடைய விஷயங்களை பற்றி தாதி குன்ஷி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் அழகாக சொல்லி புரிய வைத்துக் கொண்டு வருகின்றார். உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்ல போகின்றேன். பிறகு பாபா என்னை சேவைக்கென்று வெளியில் அனுப்ப விரும்பிய பொழுது நான் பாபா விட்டு பிரிய விருப்பம் இல்லை. அப்போ பாபா என்னை செல்லுமாறு சொன்ன பொழுது, பாபா நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு முறை சொன்னார், முரளியில சபையின் நடுவே பாபா சொல்லிவிட்டார், நான் குஞ்சி குழந்தையை பயனுள்ள குழந்தையாக நினைத்தேன். அதாவது ஒர்த் ஃபவுண்ட். ஆனால் பயனற்றவளாகிவிட்டார். ஒர்த் நாட் ஃபவுண்ட். மீண்டும் நான் பாபா நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு நாள் மம்மா வந்து பிரிட்ஜ் கோட்டையில ஊஞ்சல் அமர்ந்து கொண்டு என்னிடம் சொன்னார். குஞ்ச், உன்னிடம் பாபா விரும்புவது என்ன தெரியுமா? அப்ப நான் சொன்னேன் அவரிடம், மம்மா, பாபா நான் சேவைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார். பாபாவை விட்டு நான் தூரமாக சென்று அவரை விட்டு பிரியும் அளவிற்கு என்னிடம் அவ்வளவு சக்தி இல்லை. முரளி நேராக கேட்காமல் பேப்பரில் படிப்பது என்னால் முடியாது. அதனால நான் அப்பொழுது அழுது கொண்டே இருப்பேன். அப்ப அழுது கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி சேவை செய்வேன்? அப்ப மம்மா சொன்னார், பார் குழந்தாய், பாபா உன்னிடம் சேவை விரும்பும் பொழுது அவர் கண்டிப்பாக உனக்கு சக்தி தருவார். அதனால இந்த சமயத்துல இப்பொழுது பயப்படாதே. அப்போ பாபா அவருக்கு சரி என்று சொல், வேறு எதுவும் சொல்லாது அப்படின்ட்டு என்னிடம் அம்மா அவர்கள் சொன்னார். எல்லாம் சரியாக விடும். இவ்வாறாக புரிய வைத்து எனக்குள் சக்தி, அந்த உற்சாகத்தை நிரப்பி மம்மா என்னை பாபாவிடம் அழைத்துக் கொண்டு பாபாவிடம் சொன்னார், குன்ஷி அவர்கள் சேவைக்கு செல்ல தயாராக இருக்கின்றார். ஆனால் நான் முற்றிலும் வாய் திறக்கவே இல்லை அந்த சமயத்துல. அப்ப பாபா கேட்டார், அவர் எங்கே பேசுகிறார்? அவர் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறார்களே. நான் மெதுமெதுவாக பேசினேன் அப்போ பிரம்ம பாபாவிடம். பாபா நான் சேவைக்கு செல்ல தயார். அதாவது மம்மா ஒரு தாயை போல எனக்கு தைரியம், அந்த பொறுமை, அந்த ஊக்கம், அந்த உற்சாகம் நிரப்பி பாபாவிட என்னை அழைத்து சென்று சேவையில முன்னேற்றினார். இப்படியாக மம்மா அவர்கள் அனைத்து முயற்சியிலும், அனைத்து முறையிலும் எனக்கு பயிற்சி அளித்தார் அப்படின்னு தாதி குன்ஷ் அவர்கள் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினை அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். இப்பொழுது உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தை சொல்ல போகின்றேன். தாதி பிரகாஷ்மணி அவர்களும் நானும் பட்னாவில் இருந்தோம். அங்கே ஒரு சகோதரர் இருந்தார். அதாவது அவர் ஒரு விதமான சுபாவம் உடையவராக இருந்தார். அவர் எங்களுக்கு சொல்வார், நீங்கள் சேவை செய்ய அங்கே செல்லாதீர்கள், இங்கு செல்லாதீர்கள் என கட்டாயப்படுத்துவார் அந்த சகோதரர். அப்போ அந்த சென்டருக்கு மம்மா வந்தவுடன் இவரை பற்றி எல்லா விஷயங்களும் கூற வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினைத்தோம். அப்போ ஒரு நாள் மம்மா வந்தவுடன் நாங்கள் சொன்னோம், மம்மா, நாங்கள் உங்களுடன் அமரும் பொழுது இவரை நம்முடன் அமர வைக்காதீர்கள். அப்ப மம்மா சொன்னார், இல்லை, பாருங்கள், நான் இப்பொழுது அவருடைய விருந்தாளியாக வந்திருக்கின்றேன். நான் எப்படி அவருக்கு அறிவுரை தருவேன்? அதனால நீங்கள் நாகரிகமானவராக இருங்கள். இப்படியாக சொல்லி சொல்லி
என்ன செய்தார் தெரியுமா? சிறியவர்களையும் சரி, பெரியவராக மாற்றிவிட்டார் மம்மா அவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை யுக்தியுடன் கற்பித்தார். அப்படிப்பட்டவர்களை எப்படி வளைப்பது, எப்படி என்பது மம்மாவிடம் உள்ள அந்த மிகப்பெரிய விசேஷமாக இருக்கின்றது. பிறகு பட்னாவில சரஸ்வதி பூஜை நடந்த பொழுது அந்த சகோதரர் மம்மாவை ஆபரணங்களால் அலங்கரித்து 56 விதமான போக் வைத்தார். அந்த சகோதரர் எவ்வளவு அழகான ஒரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து விட்டார் பார் தாதி குஞ்ச் அவர்கள். உங்களுக்கு இன்னொரு அனுபவத்திலே சொல்லப் போகின்றேன். மம்மாவிற்கு பாபாவுடைய ஒவ்வொரு விஷயத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. பாபாவை பற்றியோ, அவருடைய விஷயங்களை பற்றியோ யக்ஞத்தில் ஒருவர் கூட தன் கருத்தை பேசவே முடியாது. பாபாவுடைய மகா வாக்கியத்தின் மீது எல்லையில்லா அன்பு, நம்பிக்கையும் இருந்தது. அப்போ ஒரு முறை நான் மம்மாவிடம் சொன்னேன். மம்மா பாருங்கள், பாபா இன்று இந்த விஷயத்தை மாற்றிவிட்டார். முதலில் சொன்னார், நான் ஜோதிர்லிங்கம் அப்படி என்று. இப்பொழுது சொல்கின்றார், நான் ஜோதிர் பிந்து அப்படி என்று. இதென்ன? அப்போ உடனே மம்மா சொன்னார்கள், அத்தாரிட்டியுடன் சொன்னார். பாபா ஜோதிர்லிங்கம், அதாவது ஜோதி சொருமை என்று கூறும் பொழுது, உன்னிடம் எத்தனை மீட்டர் என்று அளவெடுத்து சொன்னாரா என்ன? பாபா மாற்றி பேசுகிறார் என்பதை சிறிதும் மம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிறகு மம்மா என்கிட்ட சொன்னார், அந்த சமயத்தில் நீ சிறியவளாக இருந்தாய். பிந்து என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள முடியாது உன்னால். புரிய வேண்டும் என்று தன் ரூபம் ஜோதிர்லிங்கம், அதாவது ஜோதி சொரூபம் அப்படின்னு சொன்னார். இன்று உங்களுக்கு தன்னுடைய உண்மையான மூல சொரூபம் ஜோதி பிந்து என்று சொல்லிவிட்டார். பிறகு பாபா உண்மையிலே ரூபத்தில் ஜோதி பிந்து தான். குணங்களில் அவரே சிந்து, அதாவது கடல் அப்படின்று அழகாக அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். உங்களுக்கு இன்னொரு அழகான அற்புதமான ஒரு அனுபவத்தை சொல்ல போகின்றேன். இது கராச்சியில் நடந்த விஷயம். அப்ப நானும் தாதா விஸ்வகிஷோரும் மற்றும் தாதா விஸ்வரத்தன் அனைவரும் சேர்ந்து சித்திரம் வரைந்து கொண்டிருந்தோம். ஒரு நாளில் அதிகபட்சம் 2 4 சித்திரம் வரைவோம். அப்போ ஒரு நாள் பாபா சொன்னார், அதாவது மம்மா, இளவரசி எலிசபெத் அவர்களுக்கு பிறந்த நாள் வருகிறது. நான் அந்த நாளில் அவர்களுடைய குடும்பத்தார், அதாவது 108 நபருக்கு இந்த சித்திரத்தை தர வேண்டும் என நினைக்கின்றேன். இது முடியுமா உங்களால் அப்படின்று எங்களிடம் கேள்வி கேட்டார் பிரம்மா பாபா. உடனே மம்மா சரி பாபா அப்படின்னு சொன்னார். பிறகு எங்களிடம் வந்து மம்மா சொன்னார், பாருங்கள், நான் பாபாவிற்கு சரி என்று சொல்லிவிட்டேன். அதாவது 15 நாட்களில் 108 சித்திரம் தயாராக வேண்டும். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், மம்மா ஒரு நாளில் சிரமப்பட்டு 2 3 சித்திரமே செய்ய முடியும். 15 நாட்களில் 108 சித்திரம் எப்படி முடியும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப மம்மா சொன்னார், நமக்கு சொன்னவர் யாரு? பாபா. பாபா நம்மிடம் சந்திரனை பிடித்து இந்த மண்ணில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். பாபாவுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது என்றால் எப்படி முடியாமல் போகும்? அதனால உண்மையில மம்மா முற்றிலும் சக்தி ரூபமாகி அந்த முழு நம்பிக்கைன்னு சொன்னார். பிறகு நம்ப முடியாத வகையில அந்த வேலை 2 தினங்களுக்கு முன்பாக முடிந்து விட்டது. அந்த அளவு சக்தியும் திட நம்பிக்கையும் மம்மாவிடம் இருந்தது. உங்களுக்கு இன்னொரு அழகான விஷயத்தை சொல்ல போகின்றேன். மம்மா குணத்திலும் சரி, சக்திகளுடைய களஞ்சியமாக திகழ்ந்தார். அவரை பற்றிய வர்ணனை செய்ய யாராலும் முடியாது. மம்மாவிடம் ஆரம்பத்திலிருந்தே அவ்யக்த ரூபமும் சரி, அந்த பரிசா ரூபமும் இருந்தது. பிறகு எங்களது முயற்சியும் சரி, எங்களுடைய கால அட்டவணைப்படி நடந்தது. ஆனால் மம்மாவுடைய முயற்சி இயல்பாக இருந்தது. அதாவது சுலபமான முறையில் இருந்தது. எனவேதான் அவர் சுலபமான முறையில் சம்பூ நிலை அடைந்தார். நான் அனுபவம் செய்திருக்கின்றேன். அப்போ மம்மா அபியுக்தமான பிறகு 1965ஆம் ஆண்டு
அவரது பூஜை ஜெகதம்பா துர்கா பூஜை எல்லாம் மிகவும் அதிகமானது. அதாவது அவ்யக்த ரூபத்தில் மம்மா துர்காவாக நடித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாகவே துர்கா பூஜை அர்ச்சனைகள் மிக மிக அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. கல்கத்தாவில் துர்கா பூஜை என்னவென்று பார்க்க முடிகிறது. எங்களுடைய அனுபவம் என்னவென்றால், மம்மா சாகாரத்தில் அதாவது உடலில் இருந்த பொழுது ஞான ஞானேஸ்வரியாக இருந்து ஞான கங்கையாக விளங்கினார். அவ்யக்தம் அதாவது உடலை நீத்த பிறகு துர்காவாக முழுமையாக நடித்து பக்தர்களுக்கு குணங்களையும் சரி, சக்திகளையும் சரி வரதானமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அழகான அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார் பாருங்கள். தாதி குன்சி அவர்கள். மம்மாவை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது குறைவுதான். சிவபாபா நமக்கு ஞான களஞ்சியம் கொடுத்து நம்மை ஞானத்தால் நிறைத்திருக்கின்றார். ஆனால் மம்மாவோ அதனை நடைமுறை வாழ்வில் கடைபிடித்து விதிமுறைப்படி கற்பித்து நம்மை மகானாகி விட்டார். அதனால்தான் மம்மா அவர்கள் சக்தியாகவும் குணம் நிறைந்தவராகவும் முழுமையாக தாயின் உருவமாக திகழ்ந்தார். அதனால நமக்கு வாழ்வு தந்தார். அதனால நம்மை பண்புள்ளவராக தகுதி வாய்ந்தவராக மாற்றினார் அப்படின்ட்டு இவ்வளவு நேரமாக தாதி குன்சி அவர்கள் இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் ஒரு ஆதிரத்னமாக இருந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினை அதாவது மாதேஸ்வரி வாழ்க்கை முழுவதும் ஆடாது அசையாது உறுதியுடன் சரி ஒரே அந்த இறை அந்த ரசனையில் இருந்தார் அப்படின்ட்டு இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் மம்மா அவர்கள் அனைவர் மீதும் சுப பாவனை அந்த சிரேஷ்ட பாவனை வைத்து எல்லோருக்கும் பாலனை கொடுத்தார். அதனால்தான் மம்மா அவர்கள் யுக்திகளை படைத்து எல்லா குழந்தைகளும் தகுதியுள்ளவராக மாற்றினார். அது மட்டுமா முன்னேற்றினார். இப்படியாக மம்மாவுடைய எல்லையில்லாத அந்த நம்பிக்கையும் சரி, அந்த அன்பும் சரி எவ்வளவு விலைமதிக்க முடியாதாக இருக்கிறது என்று இந்த நன்னாளில தாதி குன்சி அவர்களுக்கு நினைவு தினமாக இருக்கிறது. மார்ச் 2, 2013 அன்றைய நாளில் நாம் இந்த தாதி குன்சி தாதியினுடைய நினைவு தினமாக அவருக்கு வாழ்த்துகளும் சரி, வணக்கங்களை சொல்லி அந்த ஆத்மா எங்கிருந்தாலும் நன்றாக வாழ வேண்டும். அடுத்த சொர்க்கத்தில் வரக்கூடிய புதிய யுகத்தில் அவர் நல்ல அழகான பிறப்பு எடுப்பார் அப்படின்றோ இந்த நாளில் நாம இந்த பாக்கிய விதாத்த மூலமாக நமக்காக இந்த பாபா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவருக்கும் சரி நன்றிகள் சொல்லலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாபாவினுடைய பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி ஆதிரத்னங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் தாதி குஞ்ச் அவர்களுடைய விசேஷத்தை பற்றி பார்க்கலாம். அவர் எந்த ஆண்டு பிறந்தார், அவருடைய உண்மையான பெயர் என்ன, பாபா என்ன பெயர் வைத்தார் அப்படின்ட்டு முழுமையாக இன்றைக்கு பார்க்கலாம். இவர் மார்ச் 21, 1927 ஆண்டு பிறந்தார். இவர் மார்ச் 2, 2013 ஆண்டு தன்னுடைய ஸ்தூலமான ஆடையை விடுத்து பாபாவுடைய மடியை அடைந்தார். பாருங்கள், எந்த ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றாரோ அந்த அமைப்பு சமமாக சக்தி வாய்ந்தது. அதாவது நீண்ட காலம் நீடிக்கும். அதே போல தடைகள் இல்லாததாக இருக்கும் எந்த ஒரு நிறுவனமாகவும் சரி. அந்த வகையில பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய இந்த அமைப்பில் ஒரு அர்த்தத்தில் ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது.